சனிக்கிழமை ஆண் குளிக்க, சுக்கிரன் பெண் குளிக்க, துன்பம் அகலும் தேகம் தழைக்கும் துயில் இனிதாய் வரும். இந்த ஒரு விஷயம் எதுக்கு சொல்ல வரேன்? ஆண்களோ பெண்களோ எந்தெந்த நாள் வந்துட்டு உங்களுக்கு உகந்த நாள், தலையிலிருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா நல்லெண்ணெய் அப்படிலாம் தேங்காய் எண்ணெய் வச்சு குளிர குளிர குளிக்கிறதுக்கு. ஆண்களுக்கு சனிக்கிழமை ரொம்ப உகந்த நாள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க புதன்கிழமை குளிச்சுக்கலாம். பெண்களுக்கு உகந்த கிழமை வந்துட்டு வெள்ளிக்கிழமை. எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, வெள்ளிக்கிழமை ஞாபகம் இருக்கா? இல்ல நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை நீங்க குளிச்சுக்கலாம். பீரியட்ஸா இருக்கு, சைனஸ் இருக்கு, வீசிங் இருக்கு, ஆஸ்மா இருக்கு, என்னால முடியாது அப்படின்னு சொல்றவங்க பண்ணிக்காதீங்க. நீங்க டாக்டர் கிட்ட கேட்டு பண்ணிக்கோங்க. மத்தபடி உடல் சூடு எனக்கு ரொம்ப ஜாஸ்தி, என் பக்கத்துல வந்தாலும் எல்லாரும் அனலா இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு ரொம்ப உடம்பு அசதியா இருக்கும், ஜாயிண்ட் பெயின் வருது, ஸ்டிஃப்னஸ் வருது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன், தூக்கமே வராது. இவங்க எல்லாருமே அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஆகுது தலையில இருந்து கால் வரைக்கும் ஃபுல்லா எண்ணெய், உள்ளங்கையில, உள்ளங்கால, தொப்புல, அக்குல்ல, உங்க காதுல, கண்ணுக்கு மேல, ஃபுல் ஃபேஸுக்கு, உங்களோட செஸ்ட் ரீஜனுக்கு, முதுகுக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லா எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு நல்லா ஒரு பிரியாணி சாப்பிடணும். வாய்ப்பே இல்லை. உடம்புக்கு வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது நான்வெஜ் அன்னைக்கு ஃபுல்லா எடுத்துக்காதீங்க. கஞ்சி, இட்லி, கூழு இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்துட்டு கண்டிப்பா நம்ம எண்ணெய் குளியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தூங்கவும் கூடாது. அந்த நாள் ஃபுல்லா சும்மா ஓலாத்திட்டு லைட்டா டிவி பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டா போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், குளிக்கிறதுக்கு முன்னாடி எதுவுமே சாப்பிட்டுக்காதீங்க. நல்லா ஒரு 2 கிளாஸ் தண்ணி மட்டும் குடிச்சுக்கோங்க. காலையில எண்ணெய் வச்சுட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு குளிச்சிருங்க. மதியம் வைக்கிறேன், நைட்டு வைக்கிறேன் என்ன, நோ நோ நோ. ஆயில் பாத்னாலே சூரியன் வர்றதுக்கு